ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ரொம்ப லேட்டாக நான் வந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து எடுக்கலை. ஸ்டொமக் பெயின் உங்களுக்கே புரியும். அந்த பெயினில் வந்து எக்ஸ்ட்ரீமாக நான் வந்து படுத்துகிட்டே இருந்தேன். காலையிலேருந்து இவ்வளோ பெயின் இருந்தாலும் ஒர்க் வந்து பண்ணி தான் ஆகணும். பாப்பாவுக்கு அவங்களுக்கு கிச்சன் ஒர்க்லாம் சமையல்லாம் முடித்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. குட்டி பையன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். வீடெல்லாம் மாப் போட்டு இப்போ தான் தொடச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். வெளியே பார்த்தீங்கன்னா சோஃபா கவரு, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே வந்து துவைச்சிட்டேன். பெயின் அதிகமாக இருக்குது. ஹாட் வாட்டர் குடிக்கலான்னு இருக்கேன். ஜிஞ்சர் டீ தான் குடிக்க போகிறேன். தொண்டையும் ஒரு மாதிரியாக இருக்குது. வீடியோ வந்து ஃபோனில் எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. எங்கே வச்சாலும் விழுந்துருது. ஹாட் வாட்டருக்கு தண்ணி பற்ற வச்சிடலாம். எண்ணெய் வச்சுட்டேன். காலையில் வந்து சுடு தண்ணியில் குளிச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஏர் வாஷ் பண்ணிவிட்டு நேற்று ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை எல்லா வேலை முடிச்சுட்டு ஈவினிங் தான் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்துடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு கொரியர் வந்திருக்கு, அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணலாம். ஸ்டொமக் பெயின் ரொம்ப முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பிரிக்கவே வராது, இவ்வளோதான் பிரிப்பார். ஐயா குட்டி வந்து எக்ஸாமில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வர சொல்லிக்கிறேன். மந்த் வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாம் வைப்பாங்களா, அப்போ லாஸ்ட் டைம் அவங்க வந்து மார்னிங் முன்ன மாதிரி படிக்கலாமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். சொன்னதுனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து அவள் ஃபஸ்ட்டு வந்துட்டா. பார்த்தீங்களா மம்மி, நீ சொன்னீங்களே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. இந்த வயசில் வந்து சொன்னது செஞ்சு காட்டுறாங்க. எல்லாமே ஓகே தான், பட் வந்து சின்ன பாப்பாவுக்கு தான் ஒன்றுமே விவரம் புரியல. அவள் படிக்கணும்னு நினச்சானா சூப்பராக படிக்கிறா. என்னுடைய கண்ணாடி கிளாஸ் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட். இது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிளாஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லெமன் வாட்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான சொல்கிறேன். இந்த பீரியட் டைமில் பார்த்திங்கன்னா 7 மந்த் ஆச்சு. ரெகுலர் பீரியட் ஆகி தம்பி பிறந்து 2 times ஆகியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும்ன்ட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க செகண்ட் பாப்பாவுக்கு. அதனால் நான் அதை கேர்லெஸ்ஸாக மெயின் பண்ணல. நம்ம அதே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி காஞ்சிச்சேன்னு பார்க்கலாம். சூடாக இந்த டைமில் எழுந்து நிற்க கூட முடியலங்க. ஆனால் நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அவரும் சப்போர்ட் பண்ணார் எனக்கு. அவருக்கு வேலை பார்க்கணும், அதனால் அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. டோன்ட் மிஸ்டேக், நான் நைட்டில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடியலை. இன்னும் 2 days இருக்குது. தம்பிக்கு பர்த்டே வருது, செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். வீட்லேயே தான் ஃபேமிலியோட, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு. நீங்களும் கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணணும். உங்கள் பிளெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய த்ரோ பெயின் வேறு இருக்குது. கொயக்கா நிறைய சாப்பிட்டுட்டு நேற்று இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து ரெடிமேட் பவுடர் இருக்குது ஜிஞ்சர், இப்போ அதுதான் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொண்டைக்கு. ஓகே, இப்போ அதை போட்டாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் சவுண்ட் வரா. காலையில் காய வச்சுட்டேங்க. நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை போய் குடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நோ ஆயில், நோ ஃப்ரை ஐட்டம், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நான் 2 days தான் டிசிஷன் பண்ணேன். பீரியட் ஆகிட்டேன். அதனால் இந்த மந்த்தெல்லாம்
கரெக்டாக பண்ணணும். இப்போ இது பிடிக்கலாம். இங்கே போய் நான் பேசினா தம்பி எழுந்துகிட்டே இருக்கான். ஒன்றுமே முடியலங்க. யாருக்குன்னா குழந்த பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ரெகுலர் பீரியட் வருதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி தான் போயிட்டுருக்கு. விறுவிறுன்னு இருக்குது. டே இப்படி தான் போயிட்டுருக்கு. சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க, நேற்று விலாகில் சொல்லியிருக்கேன். முருங்கைக்காய் அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு 15 காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. நேற்று சாம்பார்லாம் போட்டு வச்சேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், குட்டி குட்டியாக முள் கத்திரிக்காய் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம். அதை போட்டுட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். சிம்பிள். ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க கொடுத்தேன். இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. பேசிகிட்டே இருக்க. ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குது. ஐயோ, லேடிஸாக இருக்க ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் ஸ்டொமக் பெயினே காலேஜ் டேஸ் வரைக்கும் வந்ததில்லைங்க. வரும் அந்தளவுக்குலாம் நல்லா நார்மல் டே மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வெயிட் லாஸ் பண்ண சொல்ல கூட எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வெயில் இப்போ தான் வருதுங்க. காலையிலேருந்து ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்ருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பரவாயில்ல. இந்த மந்தில் இப்படி தான் இருக்குமா நினச்சேன். நாளைக்கு வர ஆடி அமாவாசை எப்படி பூஜை பண்ணுறது தெரியல. இந்த டைமில் எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. சாமி கும்பிடணும் கும்பிடலையோ அந்த மெயின் பண்ண விரும்பலை. பட் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மனசில் வேண்டிப்பேன். ஆல்ரெடி பூஜை ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு விலாக் போட்டிருப்பல, அதிலே பாருங்கள். முடியலங்க, பேசவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இந்த டைமில் வந்து இந்த பர்ஃபிலாம் நிறைய சாப்பிடுவேன். நேற்று தான் அந்த நைஸ் பர்ஃபி என்னோடய ஃபேவரெட். யார் யாருக்கெல்லாம் முந்திரி போட்டு அந்த பர்ஃபியில் விற்பாங்க பார்த்தீங்களா பேக்கரியிலலாம், அது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைம் 11th 12thலாம் என் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாக்கெட் இருக்கும். ஹார்பிட் இருக்குல்ல, அந்த சுவிங்கம், அது 5 rupees தான். அது மெடிக்கலில் ஒன்று வாங்கிப்போம். ஏ4 ஷீட் வாங்க போவோம், சைக்கிளில் தான் போவோம். அது ஒன்று இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி லாலிபாப் சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 1 rupee அது. கேன்டீனில் கூட, ஸ்கூல் கேன்டீனில் கூட விற்போம். அது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபி. இவ்வளோ தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். காலேஜ் டேஸ்லாம் வந்து இந்த லேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. பட் வந்து அப்போ எனக்கு தெரியாது. டொமேட்டோ லேஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் காலேஜ் டேஸில். அதெல்லாம் வந்து நான் நிறைய சாப்பிடுவேன். இப்போ தான் தெரியுது அதெல்லாம் வந்து அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு. பர்ஃபி மட்டும் இப்போ இந்த டைமில் எடுத்துக்கிட்டு நான் பேசிகிட்டே இருக்கேன். குட்டி பையன் வந்து நெறியிறான். அவனும் கோல்டு ஆகிற மாதிரி நேற்று அவங்க டேடி ஐஸில் வாங்கி எனக்கு கொடுத்துட்டாங்க ரெத்வின்ட்டு. நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு இந்த டைமில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெத்வின் குட்டிக்கு உடம்பு சரியாகவும் பார்க்கணும். 2 days இருக்குது பர்த்டேக்கு. உங்களுடைய ப்ளெஸ்ஸிங்லாம் இருக்கணும். கமெண்ட் பண்ணுங்கள். நான் குடிச்சிட்டு போனால் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.